ஓகே, நாம் இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்ஓசி எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தாச்சுது. அதனோட அடிப்படைகளை பார்த்துருக்கோம். இனிமேல் அந்த இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படித்தாகணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏரியா ரொம்ப முக்கியமானது. இதில் இருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது, அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு போக முடியாது. மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டோட்டலாக 12. நான் உங்களுக்கு 11, பட் நீங்கள் ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸை நான் சொல்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணினாலே போதுமானது. பாருங்கள், லீனியாரிட்டி தெரியணும், டைம் ஷிஃப்டிங், ஸ்கேலிங், டைம் ரிவர்சல், டிஃப்ரென்ஷியேஷன் இன் இசட் டொமைன், கன்வல்யூஷன் ஆஃப் 2 சீக்வன்சஸ், இனிஷியல் வேல்யூ தியரம், கார்லேஷன், மல்டிப்ளிகேஷன் கூட தேவையில்லை. இப்போ நான் இதில் டிக் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் நான் 11 சொல்லியிருக்கேன். இந்த 11ல் ஆக்சுவலாக 12, நான் உங்களுக்கு 11 சொல்லியிருக்கேன். இந்த 11ல் நீங்கள் 1 2 3 4 5 6 7 ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக நல்லா மைண்டில் இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த 12 ப்ராப்பர்ட்டிஸில் இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாம் எதையும் பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா இதில் எது வேணாலும் வரலாம். அப்படிங்கும்போது நாம் ரொம்ப தெளிவாக இந்த 7ஐயும் மைண்டில் வச்சுருக்கணும். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அதுக்குரிய ப்ரூஃப்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா படிச்சுக்கோங்க, அது போதுமானது. ஓகே, நாம் இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நான் ஈக்குவலாக தான் சொல்லியிருக்கேன். டிக் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாம் ஈக்குவல் முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எதுவும் இதுதான் முக்கியம்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதை வெரைட்டியாக இது வந்திருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 7 ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது நாம் லீனியாரிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமானது தான். ஈக்குவல் முக்கியத்துவம் அந்த 7ல் இதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? இந்த ப்ராப்பர்ட்டியை படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சராக படிங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறது நான் எழுதுகிற விதத்தில் கவனிங்க. x1 ஆஃப் n அப்படிங்கிற சிக்னல் x1 ஆஃப் z கொடுக்குது. அந்த வார்த்தைகளை கவனிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி பழக்கப்பட்டீங்கன்னா அதை மைண்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். x2 ஆஃப் n அப்படிங்கிற அனதர் சிக்னல் x2 ஆஃப் z அப்படிங்கிற இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குது. இப்போது a1 x1 ஆஃப் n ப்ளஸ் a2 x2 ஆஃப் n அப்படிங்கிற இந்த 2 சிக்னலோட காம்பினேஷன் என்ன சார் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் a1 x1 ஆஃப் z ப்ளஸ் a2 x2 ஆஃப் z அப்படின்னு சொல்லுது. therefore இதுக்கு மீனிங் என்ன? x1 ஆஃப் n தனியாக x1 ஆஃப் z கொடுக்குது, x2 ஆஃப் n தனியாக x2 ஆஃப் z கொடுக்குது. இந்த 2 சிக்னலோட வெயிட்டட் லீனியர் வெயிட்டட் காம்பினேஷன் ஜஸ்ட் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த எப்படி நீங்கள் இந்த சிக்னலுக்கு வெயிட்டை ஆட் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த x1 ஆஃப் z x2 ஆஃப் zக்கு வெயிட்டை ஆட் பண்ணி கம்பைன் பண்ணிட்டீங்க. இவ்வளோதான். ஸோ 2 சிக்னலை கம்பைன் பண்ணி கொடுத்தால் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படி. ஸோ இது லீனியர் கேரக்டரை உடையது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருது. இது ப்ளஸ் இது கூட்டினா இது கிடைச்சிருது அப்படிங்கிறது இதனோட மீனிங். ஓகே, அதனால் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி இயற்கையாகவே இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு அப்படிங்கிறதா இதில் பாயிண்ட். ஓகே, 1வது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்துருந்தோம்? டைம் ஷிஃப்டிங். பாருங்க, இதையும் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. டைம் ஷிஃப்டிங் x ஆஃப் n, இங்கே 2 சிக்னல் வரப்போகிறதுல ஒரு சிக்னல் தான் x ஆஃப் n அப்படிங்கிற சிக்னல் x ஆஃப் z கொடுக்குது. ஓகே, x ஆஃப் n மைனஸ் k அப்படிங்கிற சிக்னல்
என்ன கொடுக்கும் அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே அப்படின்னா என்னது? எக்ஸ் ஆஃப் என் முதல்ல நம்ம கொடுத்து எக்ஸ் ஆஃப் இசட்டை கொடுக்குதுன்னு பார்த்தாச்சு. அதே எக்ஸ் ஆஃப் எண்ணை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் டைம் ஷிஃப்டிங். எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன்? கே சாம்பிள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணப்பட்ட சிக்னலோட எக்ஸ் ஆஃப் இசட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ என்னவா சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது வேறு எப்படி இருக்கும்? இசட் டு தி பவர் மைனஸ் கே எக்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே உள்ள எக்ஸ் ஆஃப் இசட் கூட இசட் டு தி பவர் மைனஸ் கே கொண்டு போயிருக்குங்க. அதுதான் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணப்பட்ட சிக்னலோட இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறதான் இதுக்கு மீனிங். ஓகே, ஸோ இதனோட டைம் ஷிஃப்டிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இதுதான். எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் இசட்டை கொடுத்தால் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே இசட் மைனஸ் கே எக்ஸ் ஆஃப் இசட்டை கொடுக்கும். இசட் மைனஸ் கேங்கிறது எவ்வளவு தூரம் சாம்பிளை ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ அதை இங்கே கொண்டு போட்டுறீங்க, அவ்வளோதான். ஸ்கேலிங் அப்படின்னா என்ன மீனிங்? ஸ்கேலிங் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்க, அதாவது ஒன்று அப்ஸ்கேல் பண்ணலாம், இல்லைன்னா டவுன் ஸ்கேல் பண்ணலாம். அப்ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பரை கொண்டு ஒரு இன்டிஜரை கொண்டு பெருக்கிறீங்க. டவுன் ஸ்கேல்னு சொன்னால் இன்டிஜரை கொண்டு பெருக்கிறீங்க, பட் டவுன் ஸ்கேல்னு சொன்னால் அந்த இன்டிஜரோட அளவு ஒன்றை விட குறைவாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது குறைக்கிறீங்க, அந்த அளவை குறைக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போது ஸ்கேலிங் அப்படின்னு சொன்னால் சுருக்கம் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்கேலிங் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு நம்பரை கொண்டு அந்த சிக்னலை பெருக்கிறீங்க அப்படிங்கிறது, மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, இதை நான் எப்படி சொல்கிறேன்? எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிற ஒரு சிக்னல் எக்ஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஓகே, இப்போ நான் அதே எக்ஸ் ஆஃப் என் ஏ டு தி பவர் என் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொண்டு பெருக்கிறேன், ஸ்கேலிங் பண்ணிட்டேன். ஸ்கேலிங் பண்ணதுக்கு அப்புறம் இதனோட இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, ஏ டு தி பவர் மைனஸ் 1 இசட் அப்படின்னு இருக்கும். எக்ஸ் ஆஃப் ஏ டு தி பவர் மைனஸ் 1 இசட். பாருங்கள், நீங்கள் நினைவு வச்சுக்கிற வேண்டியது எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் இசட்டை கொடுத்ததுன்னா இந்த எக்ஸ் ஆஃப் என் கூட ஏ டு தி பவர் எக்ஸ் ஆஃப் என்னை ஏ டு தி பவர் என்னால் மல்டிப்ளை பண்ணி ஒரு புது சிக்னல். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏற்கனவே கண்டுபிடிச்ச எக்ஸ் ஆஃப் இசட்டில் இசட்டை எடுத்துகிட்டு ஏ டு தி பவர் மைனஸ் 1 இசட்னு ரீப்ளேஸ் பண்ணாலே போதுமானது, புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம். அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே, இதில் ஒரு முக்கியமான கேரக்டரை நம்ம பார்க்கலாம், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு சொன்னால், இந்த எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு இந்த சிக்னல் எந்த வகையான சிக்னலாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னால் அது கூடவே நீங்கள் எதையும் சொல்லியிருக்கணும், ஆர்ஓசியை சேர்த்தே மென்ஷன் பண்ணியிருக்கணும். நல்லா கவனிங்க, இந்த ஆர்ஓசி எப்படி மென்ஷன் பண்ணப்படுதுன்னு பாருங்கள். இங்கே எப்படி இசட் மேக்னட்யூட் ஆஃப் இசட் R1 விட அதிகம், R2 விட குறைவு. R1 R2ங்கிறது ஓகே, அது ஒரு வேல்யூ, அது ஒரு ரேடியஸ் வேல்யூ, அதனோட மேக்னட்யூட். ஆறுங்கிறது மேக்னட்யூட், இந்த இசட்டோட மேக்னட்யூட் ஒரு குறிப்பிட்ட மேக்னட்யூடுக்கு அதிகமாகவோ இன்னொரு குறிப்பிட்ட மேக்னட்யூடுக்கு குறைவாகவோ இசட் இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஓகே, யாருக்கு? எக்ஸ் ஆஃப் என். ஓகே சார், எக்ஸ் ஆஃப் என்னுக்கு ஆர்ஓசி இப்படி இருந்திருந்தால் ஏ டு தி பவர் எக்ஸ் ஆஃப் என்னுக்கு எப்படி ஆர்ஓசி இருக்கும்? ஏன்னா அந்த சிக்னல் மாறிட்டு இப்போ இந்த சிக்னலை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஸ்கேலிங் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ புது எக்ஸ் ஆஃப் இசட் கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னால் ஆர்ஓசி எப்படி மாறும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு கொஸ்டின் இந்த ஆர்ஓசியை வச்சு கேட்கப்படலாம். இந்த எக்ஸ் ஆஃப் என் ஸ்கேலிங் பண்ணப்பட்டால் ஆர்ஓசி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத. ஓகே, நாம் இப்போ அதை பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் இசட்டுக்கு பதிலாக ஏ டு தி பவர் மைனஸ் 1 இசட் போட்டாலே போதும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுக்கிறேன். R1 இசட்டுக்கு பதிலாக மேக்னட்யூட் ஏ டு தி பவர் மைனஸ் 1 இசட் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஏ டு தி பவர் மைனஸ் 1ங்கிறதுனால ஆர் இசட் பை ஏ இதனோட மேக்னட்யூட். ஓகே, therefore magnitude of Z must be greater than A into R1. அப்போ கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரி தான் மாறி இருக்கும், A into R2. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆர்ஓசி, இந்த சிக்னலுக்குரிய, அதாவது ரெண்டாவதாக கிடைச்ச இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குரிய ஆர்ஓசி. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இசட்டில் என்ன இருந்ததோ அதை கொண்டு பழைய இசட்டில் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்க்குறீங்க, அவ்வளோதான். இந்த ஏயை கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேங்க, அதனால தான் இந்த A into R1 அப்படின்னு வந்திருக்கு.
அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். ஏ அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. அது நீங்கள் ஸ்கேலிங் அப்படிங்கிறதுல ஏங்கிறது ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பர், அது இன்டிஜர்னு சொல்லிக்கலாம். நீங்கள் அந்த ஏங்கிற வேல்யூவை நீங்கள் ஒன்றுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம், ஒன்றுக்கு குறையவும் எடுத்துக்கலாம். அதாவது லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 1 எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிடும், அவ்வளோதான். சரியா? ஓகே. நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஆர்ஓசி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. இசட்டை எடுத்துகிட்டு இந்த இதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கணும். இதுதான் மீனிங். ஓகே ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டைம் ரிவர்சல். டைம் ரிவர்சல் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சார் சொல்லுது? அந்த ஃப்ளோவை கவனிங்க. எக்ஸ் ஆஃப் n எக்ஸ் ஆஃப் இசட்டை கொடுக்குது. எக்ஸ் ஆஃப் மைனஸ் n என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்வி. எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்னங்கிறது யார்? இந்த எக்ஸ் ஆஃப் n ஃபோல்டு பண்ணப்பட்ட சிக்னல், அதாவது ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் இப்படி. ஸோ அதனால தான் டைம் ரிவர்சல்னு சொல்கிறோம். ஸோ ஃபோல்டு பண்ணப்பட்ட, ரிவர்ஸ் பண்ணப்பட்ட இந்த சிக்னலோட எக்ஸ் ஆஃப் இசட் எப்படி மாறும்? அதாவது பழைய எக்ஸ் ஆஃப் இசட் புதுசாக எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஆஃப் இசட் -1 அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போது ஆர்ஓசியை பாருங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் மேக்னட்யூட் ஆஃப் இசட் R1 அப்படிங்கிற குறிப்பிட்ட வேல்யூவோட அதிகமாகவும் R2 அப்படிங்கிற குறிப்பிட்ட வேல்யூவை விட குறைவாகவும் இருக்குது. இப்போ இசட்டுக்கு பதிலாக, அந்த இசட்டுக்கு பதிலாக இப்போ என்ன வந்திருக்குது? இசட் -1. தேர்ஃபோர் புது ஆர்ஓசி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்கள், R1 நீங்கள் இந்த இசட்டை எடுத்துகிட்டு இசட் -1 போடுங்க. ஸோ இசட் -1 R2 மறுபடியும் 1/z R2. தேர்ஃபோர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பண்ணின்னு சொன்னால் Z into R1 less than 1 Z into R2 அப்படின்னு இருக்கும். இப்போது இது நாம் எப்படி சார் சொல்லலாம்? ஆக்சுவலாக இது மேக்னட்யூட் வர்றதுனால நீங்கள் மேக்னட்யூட் போட்டு நோட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் மேக்னட்யூட் ஆஃப் Z மேக்னட்யூட் ஆஃப் Z. ஸோ இந்த மாதிரி இருக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் Z எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் இதை மாற்றலாம். மேக்னட்யூட் ஆஃப் Z லெஸ் தேன் 1/R1. பாருங்கள், இங்கே மேக்னட்யூட் ஆஃப் இசட் நீங்கள் தனித்தனியாக எழுதுறீங்க. கொஞ்சம் புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இதை ரெண்டு விதமாக நான் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த செக்ஷனை மட்டும் எடுங்க. மேக்னட்யூட் ஆஃப் இசட் R1 இஸ் லெஸ் தேன் 1. ஓகே, மேக்னட்யூட் ஆஃப் இசட் R1 அப்படின்னு சொன்னால் மேக்னட்யூட் ஆஃப் இசட் மஸ்ட் பி லெஸ் தேன் 1/R1. ஓகே, இது 1 இந்த செக்ஷன். அடுத்து பாருங்கள், இதை எடுங்க. இதை எடுக்கும்போது நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இசட் அதை அப்படியே கூட அந்த ஷேப்பை அப்படியே எழுதுகிறேன். 1 இஸ் கிரேட்டர் தேன் மேக்னட்யூட் ஆஃப் இசட் R2. தேர்ஃபோர் மேக்னட்யூட் ஆஃப் இசட் மஸ்ட் பி கிரேட்டர் தேன், இந்த R2 கீழே கொண்டு வந்துருங்க, 1/R2. ஸோ இப்போ என்ன புரியுது? ரெண்டு விஷயங்கள் கிடச்சிருக்குது. அதாவது மேக்னட்யூட் ஆஃப் இசட் 1/R2 விட அதிகமாக இருக்கணும், மேக்னட்யூட் ஆஃப் இசட் 1/R1 விட குறைவாக இருக்கணும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிடலாமா? கம்பைன் பண்ணி எழுதணும்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஆர்ஓசி எப்படி இருக்கும் பாருங்கள். அதாவது நம்ம எழுதும்போது மேக்னட்யூட் ஆஃப் இசட் 1/R1 விட அதிகமாக இருக்கணும், 1/R1 அப்படிங்கிறத விட அதிகமாக இருக்கணும். அதே இது 1/R2 விட குறைவாக இருக்கணும். பாருங்கள், இதுதான். ஸோ நாம் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே கொண்டு எழுதிட்டேன், லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு நீங்கள் கற்றுக்கிடுங்க. அதில் ஜஸ்ட் இந்த எக்ஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்ன வந்திருக்கோ அந்த இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை தூக்கி கூட அந்த இசட்டில் போட்டு ஜஸ்ட் மேனிப்புலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மேனிப்புலேஷன் மட்டும் கொஞ்சம் சரியாக பண்ணுங்கள், அதில் குழப்பம் இல்லாமல் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரென்ஷியேஷன் இன் இசட் டொமைன். ஓகே, இதை நாம் எப்படி சொல்கிறோம் பாருங்கள். எக்ஸ் ஆஃப் n அப்படிங்கிற ஒரு சிக்னல் எக்ஸ் ஆஃப் இசட்டை கொடுக்குது.
ஓகே, ஒரு புது சிக்னலை நான் என்ன பண்ணுறேன், n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் n, அதாவது இந்த சேம் எக்ஸ் ஆஃப் n தான் என்ன கொண்டு போயிருக்கிறேன். ஓகே, அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ் ஆஃப் இசட் என்னவா மாறும் அப்படின்னு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மைனஸ் இசட் டி எக்ஸ் ஆஃப் இசட் பை டி இசட் மாறுது. அதாவது ஏற்கனவே உள்ள எக்ஸ் ஆஃப் இசட்டை நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைனஸ் இசட்டை கொண்டு பெருக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரியான சிக்னலுக்கு என்ன கிடைக்கும், இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, அப்போ ஒரு சிக்னலை என்ன கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னு சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். மைனஸ் இசட் டி எக்ஸ் ஆஃப் இசட் பை டி இசட். அப்போது இந்த எக்ஸ் ஆஃப் என்னோட அல்லது எக்ஸ் ஆஃப் என் என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனோட இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இதனோட மீனிங். ஓகேவா? ஓகே, ரைட். இப்போது நீங்கள் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை எனக்கு பார்த்த உடனே ஒன்று ஞாபகம் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 18வது ப்ராப்ளம் பாருங்கள். அதில் நாம் ஒரு ப்ராப்ளம் உங்கள் கையில் நோட்ஸ் இருந்ததுன்னா அதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் 18வது ப்ராப்ளம். அந்த 18வது ப்ராப்ளத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் நான் இங்கே தான் கொடுத்துருக்கணும், அதை மாற்றி அங்கே கொடுத்துட்டேன். பட் எனிவே நீங்கள் அந்த ப்ராப்ளம் எங்கே கேட்டது அப்படின்னு பாருங்கள். நான் ப்ராப்ளத்தை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் அந்த ப்ராப்ளத்தில் நாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நம்ம இன்னொரு 2 டாபிக் பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த வேண்டிய இருக்கும். நாம் அதை சொல்கிறேன், நீங்கள் ரிமைண்ட் பண்ணி அதை கவனிங்க. இன்னும் அடிஷ்னலாக ஒரு 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியது. பார்த்ததுக்கப்புறம் நாம் அதை இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஓகே, convolution of two sequences. x of n அப்படிங்கிற ஒரு சிக்னல் 2 சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுனால 2 சீக்வன்ஸ் கற்பனை பண்ண போகிறேன். x1 of n அப்படிங்கிற சிக்னல் x1 of z அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குது. x2 of n அப்படிங்கிற சிக்னல் x2 of z அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை தருது. இதெல்லாம் நம்மளோட கற்பனைகள். ஓகே, இப்போது இந்த 2 சிக்னலையும் கன்வல்யூட் பண்ணுறேன். கன்வல்யூட் பண்ணதுக்கப்புறம் அதனோட இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் இருக்கும் ஆஃப்டர் கன்வல்யூஷன்? ஓகே, அப்போ கன்வல்யூஷன் எப்படி நாம் எழுதலாம்? x1 of n கன்வல்யூஷன் வித் x2 of n என்ன தரும்? இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக என்ன தரும் அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாலே அதுதான் இது x1 of z இன்ட்டு x2 of z. பாருங்கள், கன்வல்யூஷன் எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிடலாம்னு சொல்லி. ஸோ ஒரு 2 சிக்னலை கன்வல்யூஷன் பண்ணோம்னா நம்ம டேப்லெட் மெத்தடுக்கு போவோம். ஆனால் அந்த 2 சிக்னலோட இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளை கண்டுபிடிக்க தெரிஞ்சால் அந்த இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது. அதுதான் நம்மளுக்கு அந்த சிக்னலோட கன்வல்யூஷன். ஸோ இசட் டொமைனில் கன்வல்யூஷன் அப்படிங்கிறது அந்த கரஸ்பாண்டிங் இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். டானா போட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நார்மல் டைம் டொமைனில் வித்தியாசமாக டானா போட்டு செய்ய வேண்டிய ஒன்று இசட் டொமைனில் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலே போதுமானதுன்னு வருது. அதுதான் நம்மளுக்கு இதில் உள்ள சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, ரைட். கன்வல்யூஷன் ஆஃப் 2 சீக்வன்சஸ். correlation of 2 sequences. பாருங்க, 2 sequences அப்படிங்கிறதுனால x1 of n x1 of z கொடுக்குது. x2 of n x2 of z கொடுக்குது. அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த 2 சிக்னலையும் கார்லேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ கார்லேட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் x1 x2 ஆஃப் கார்லேஷன் லென்த். இந்த கார்லேட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அதனோட இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் x1 of z இன்ட்டு x2 of z minus 1. இதுதான்.
ஸோ கார்லேஷன் நீங்கள் அதை எழுதிக்கிடுங்க. ஸோ தனித்தனியான 2 சிக்னல் இதை கொடுக்குது. அதை கார்லேட் பண்ணதுக்கு அப்புறம் அதனோட இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சார் இருக்கும்னு சொன்னால் ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு இதில் x1 ஆஃப் இசட் அப்படியே போடுறோம், x2 ஆஃப் இசட்டை மட்டும் இசட்டுக்கு பதிலாக இசட் மைனஸ் 1 போடும். ஸோ இது கார்லேஷன் ஆஃப் 2 சீக்வன்சஸ். ஓகே ஓகே இனிஷியல் வேல்யூ தியரம், அதாவது ஒரு சீக்வன்ஸோட இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கும், அந்த சீக்வன்ஸ் ஆரம்பத்தில் என்ன மேக்னிடியூட இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இனிஷியல் வேல்யூ தியரம். ஓகே, அதை நம்ம எப்படி சொல்கிறோம்? இப்போது எக்ஸ் ஆஃப் என்னோட இனிஷியல் வேல்யூ, அதாவது எக்ஸ் ஆஃப் என், இதுக்கு நாம் இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த எக்ஸ் ஆஃப் என்னோட எக்ஸ் ஆஃப் இசட் தெரிஞ்சாலே போதுமானது, நாம் கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி நாம் சொல்ல முடியும்? எக்ஸ் ஆஃப் என்னோட இனிஷியல் வேல்யூ இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆஃப் 0. இது வேறு ஒன்றும் கிடையாது, லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் இசட். அவ்வளோதான். எக்ஸ் ஆஃப் 0ங்கிறது இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். ஓகே, இந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் இஸ், இந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் எப்படி கூட எழுதலாம்னு சொன்னால் லிமிட் n டென்ஸ் டு 0 எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஸோ லிமிட் n டென்ஸ் டு 0 எக்ஸ் ஆஃப் என் இஸ் நத்திங் பட் இனிஷியல் வேல்யூ அப்படின்னு சொன்னால் இனிஷியல் வேல்யூ அதை நாம் இந்த வழியில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரிஞ்சிருந்தால் அந்த இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இசட்டுக்கு பல இன்ஃபினிட்டி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் அதனோட இனிஷியல் வேல்யூ தியரம், அதாவது இனிஷியல் வேல்யூ. ஓகே, இப்போ நாம் நெக்ஸ்ட் வந்து கான்ஜுகேஷன் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். கான்ஜுகேஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த கான்ஜுகேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் இசட்டை தருது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என், அதாவது கான்ஜுகேட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் என்ன சார் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க, எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் இசட் கான்ஜுகேட். அதாவது எக்ஸ் ஆஃப் இசட் தெரிஞ்சிருந்தால் போதும், அதில் இசட்டை எடுத்துகிட்டு இசட்டோட கான்ஜுகேட்டை போடுங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனோட கான்ஜுகேட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது இசட் மட்டும்தான் இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இசட்டை மட்டும் எடுத்து இசட்டுக்குரிய கான்ஜுகேட்டை உள்ளே போட்டுருங்க. இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏன்னா இசட் டொமைனில் எந்த ஒரு பாயிண்ட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படின்னு சொன்னால் இசட்டை எடுத்துகிட்டு இசட் கான்ஜுகேட்டை போட்டிங்க. போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஆஃப் இசட் கிடச்சிருக்கு இல்லையா, அதனோட கான்ஜுகேட், அதுதான் இதை மீன் பண்ணுது. ஸோ அதுதான் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. இப்போ ஓகே, மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. கடைசி 2 ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 சீக்வன்சஸ் அண்ட் பர்சிவல்ஸ் தியரம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு பெரிய அளவில் முக்கியம் கிடையாது. இது கம்யூனிகேஷனில் தான் இது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இது நாம் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் அதை என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாக்களை மட்டும் மைண்டில் ஞாபகமாக வச்சுக்கிடுங்க. ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸில் இதை அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ x1 ஆஃப் n x2 ஆஃப் n ரெண்டு சீக்வன்ஸ் x1 ஆஃப் z கொடுக்குது, x2 ஆஃப் z கொடுக்குது. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த ரெண்டு சீக்வன்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் அது தனித்தனியாக x1 ஆஃப் z x2 ஆஃப் z இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அதை ஒரு க்ளோஸ்டு கண்டோர் இன்டகிரேஷன் பண்ணணும். அதுதான் பாயிண்ட். இந்த க்ளோஸ்ட் கண்டோர் இன்டகிரேஷனோட மீனிங், இந்த x1 ஆஃப் இசட்டில் இசட்டை எடுத்துகிட்டு நியூ அப்படிங்கிறத போடுங்க. x1 ஆஃப் நியூ x2 ஆஃப் z பை நியூ இன்வர்ஸ் டி நியூ. சரியா? ஸோ இது நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிடுங்க. அதே மாதிரியான ஒரு தியரம், பார்சிவல்ஸ் தியரம், அது இந்த மாதிரி இருக்குது. அதுவும் க்ளோஸ்ட் கண்டோர் இன்டெக்ரல் தான்.
ரெண்டு காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸை நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் அதனோட இன்னொரு காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸோட காஞ்சுகேட் அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன சம்மேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த தியரம் சொல்லுது. ஓகே, இந்த ரெண்டும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போனால் நம்ம இதுக்கு பெரிய ப்ரூஃபோ வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். ரைட். ஓகே, நீங்கள் இப்போ 11 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க. இந்த 11 ப்ராப்பர்ட்டிஸுக்கும் நீங்கள் நல்லா தெளிவாக ஒரு தடவை இந்த நோட்ஸை கையில் வச்சு வாசித்து பாருங்கள். அதில் மீனிங் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த 11லேயும் நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், இந்த 7 ப்ராப்பர்ட்டியை தரவு பண்ணிடுங்க. இந்த 7 ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 முக்கியம். ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? ப்ராப்பர்ட்டி படிச்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த தெரியணும். அதுலேயும் நான் சொன்ன அந்த 7 ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த ப்ராப்ளத்தில் பயன்படுத்தினால் ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டாலே போதுமானது. பட் அதில் தான் ட்ரிக் இருக்குது. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொன்னால், வேறு நம்ம அதை சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணினா கிடைக்கும், டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, நாம் பின்னாடி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கூர்ந்து அதை கவனிங்க.